பிஸ்மில்லாபாத். இன்றைக்கி சிறுபருப்பு வச்சு தான் நான் பிஸ்மில்லாபாத் பண்ண போகிறேன். முள்ளாங்கி மட்டும்தான் போட்டு நான் இன்றைக்கி பிஸ்மில்லாபாத் பண்ணுறேன். உடம்பு கொஞ்சம் சூடாயிடுச்சு, அதனால் சிறுபருப்பும் முள்ளாங்கியும் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் பிஸ்மில்லாபாத் பண்ண போகிறேன். ரெண்டாவது வீட்டில் அந்த காய் மட்டும்தான் இருந்தது, அதனால் நான் வெறும் முள்ளாங்கியே போதும்னு சொல்லிவிட்டு நான் பிஸ்மில்லாபாத் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாட்டு அரிசி ஒரு அலாக்கு, சிறுபருப்பு அரை அலாக்கு கழுவி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரிஞ்சில் போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, முள்ளாங்கி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொன்று அடுப்பை பற்ற வச்சு வானை வச்சு மிளகு, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முள்ளாங்கியில் உப்பு போட்டு மஞ்சாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கின பிறகு ஊற வச்ச அரிசி பருப்பை போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா ஒரு பொடி, அதையும் கொட்டி நல்லா கிளறிட்டு பெருங்காயம், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வதங்கின பிறகு நம்ம லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வடிகட்டி மொத்தம் 4.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கணும். ஊற்றின பிறகு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டால் போதும். ஏன்னா சிறுபருப்பு தான் போட்டிருக்கோம், சாப்பாட்டு அரிசி தான் கொஞ்சம் வேகணும், அதனால் 5 விசில் விட்டால் போதும். இல்லை உங்களுக்கு ரொம்ப குழக்குலன்னு வேணும்னா ஒரு 6-7 விசில் கூட விட்டுக்கலாம். ஆனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும். அதுக்கப்புறம் விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு வானை வச்சு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி அதில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கமன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.